பிறர் வாடும்போது தானும் வாடி அதனை மாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் மாமனிதர்கள். இப்படி பிறர் பசியை போக்கி அவர்களுக்கு நல்வாழ்வு அளித்து வரும் ஒரு மாமனிதரை பற்றி விளக்குகிறது இந்த தொகுப்பு. சொந்த பந்தங்களால் கைவிடப்பட்டு தெரு ஓரங்களில் முடங்கி கிடப்பவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு உணவும் உறைவிடமும் அளித்து அரவணைத்து வருகிறார் இந்த நாராயணகிருஷ்ணன். மதுரையில் அக்ஷயா என்ற அமைப்பை தொடங்கி பசி திருப்பவர்களுக்கு உணவளிப்பதையே நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறார் இவர். பிறரின் மீது அக்கறையின்றி சுயநலத்துடன் வாழும் மனிதர்களுக்கு மத்தியில் இப்படி பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் மனம் எப்படி வந்தது என விளக்குகிறார் நாராயணன். ஒரு வயதான பெரியவர் அவருடைய மனித நரகளையே எடுத்து பசிக்காக சாப்பிடக்கூடிய காட்சி எனக்கு ரொம்ப ஒரு மனதளவில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. பக்கத்தில் இருந்த ஹோட்டலுக்கு போய் டக்குன்னு சாப்பாடை வாங்கி அவர்கிட்ட கொடுத்து அவர் 10 செகண்டில் அந்த சாப்பாடை சாப்பிட்டு 1 லிட்டர் தண்ணியை குடித்த உடனே கண்ணுலேருந்து தண்ணி அவருக்கு தாரையாக பொங்கினது. புதிதாக கட்டடம் கட்டி தற்போது 200க்கும் மேற்பட்ட ஆதரவற்றவர்களுக்கு உணவும் உறைவிடமும் அளித்து வருகிறார் நாராயணன். அது மட்டுமின்றி தெருவோரம் வசிக்கும் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு இங்கிருந்து உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக வெளிநாடுகளில் இருந்து எந்த தொண்டு நிறுவனத்திடமிருந்தும் பணம் பெறாமல் முழுக்க முழுக்க பிறருக்கு உதவும் மனம் கொண்ட இந்தியர்களின் உதவியுடன் இந்த சேவையை செய்வதாக கூறுகின்றார் நாராயணன். கையில் இருக்கக்கூடிய பாத்திரம் அக்ஷய பாத்திரம். என்றைக்கும் அல்ல சாப்பாடு குறையாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக அக்ஷயா ட்ரஸ்ட்னு 2003 ப்ராப்பராக ஒரு ட்ரஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி பப்ளிக்லேருந்து டொனேஷன் கலெக்ட் பண்ணி அன்னைக்கு ஒரு 30 பேருக்கு 3 வேளை சாப்பாடு போட ஆரம்பித்தோம். இந்த இல்லத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட மனிதர்களும் வசித்து வருகின்றனர். பெற்ற பிள்ளைகளும் உற்றார் உறவினர்களுமே கண்டு கொள்ளாத நிலையில் உடன் பிறந்தவர் போல் இந்த அமைப்பினர் தங்களை பராமரிப்பதாக கண்ணீர் மல்க கூறுகின்றனர் இங்கு தஞ்சமடைந்தவர்கள். 3 நாள் நிம்மதியாக இருக்கிறேன். இதுவரைக்கும் நான் பரமக்குடியில் கஷ்டப்பட்டு இது மருந்து போடு. நானும் ஒரு டாக்டர் மாட்ட பழகினவோ பரமக்குடியில் நர்ஸ் வேலை பார்த்தவோ கவர்மெண்ட் ரிட்டையர்டாக போச்சு. திருநெல்வேலி இங்கே மதுரைக்கு வந்த போது நம்மளுக்கு வேலை விட்டு செய்ய முடியாது. இந்த மாதிரி ரோட்டை அலைஞ்சேன். இந்த ஐயா 2003 பார்த்தாரு. பார்த்து இந்த எச்சிலை எடுத்து சாப்பிட்டு இருந்தேன். இந்த ஐயா சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து 10 வருஷமாக நல்லா அவங்க அண்ணன் தம்பி மாதிரி நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இங்கே எல்லோரும் நல்லா கவனிக்காங்க. இந்த இடம்லாம் நல்லா சுத்தமாக இருக்கு. அன்றாடம் நம்மில் பலர் உணவை வீணடிப்பதை வாடிக்கையாகவே கொண்டுள்ளோம். உணவை வீணடிக்கும் முன் இது போன்ற மனிதர்களை மனதில் நினைத்து கொண்டால் உணவின் மகத்துவத்தை உணர்ந்து பிறருக்கு உதவும் மனித நேயத்தை வளர்க்க முடியும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் ஹரி, ராமானுஜத்துடன் மரிய ரீகன் மற்றும் பாலகிருஷ்ணன்.